குதிரை முகத்தோடு பிறந்த இளவரசி. அதை மாற்றி மனித உரு அருளிய திருச்செந்தூர் கடல். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம். இந்த கதையை பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். கலிங்க மன்னனுடைய மகளான கனகசுந்தரி குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ முனிவரை பார்த்து கேலி செய்து சிரிக்கிறார். அதை பார்த்து கோபமுற்ற ஹயக்ரீவ முனிவர், அடுத்த பிறவியில் நீ குதிரை முகத்தோடு பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்கின்றார். அந்த சாபத்தின் விளைவாக அடுத்த பிறவியில் பாண்டிய நாட்டை ஆண்ட உக்கிரபாண்டிய மன்னருடைய மகளாக குதிரை முகத்தோடு பிறக்கிறார் அந்த கனகசுந்தரி. இந்த சாபத்தை போக்குவதற்கு பல வகைகளிலும் மன்னர் முயற்சி செய்கிறார். பல ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் எதுவும் பலன் கொடுக்கவில்லை. ஆனால் இறுதியாக திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமானை வணங்கி அந்த திருச்செந்தூர் கடலிலே நீராடியவுடன் அந்த குதிரை முகம் மறைந்து, ஹயக்ரீவ முனிவர் கொடுத்த சாபம் மறைந்து, அந்த சாபம் விலகி இவள் மனித ஒரு அழகான பெண்ணுருவை எடுக்கிறார். இது திருச்செந்தூரை பத்தின ஒரு பெருமைக்கு ஒரு சான்றாக அமைந்த ஒரு செய்தி.